வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் விண்டோஸ் 10 உடைய பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த 3 பட்டன் இருக்கும், நெட்வொர்க் உடைய 3 பட்டன், அதாவது நெட்வொர்க் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், லேன் ஒன்று, பவர் பட்டன் இருக்கும். அந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் உடைய அந்த ஃபைல் இந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் உடைய ஃபைல் நேம் தான் utilman.exe. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு cmd.exe ஃபைல் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம வந்து bootable மெத்தடில் போயிட்டு தான் நம்ம டிஸ்பார்ட் கமாண்ட்ஸு அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்டோட கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். நான் சிஸ்டமை வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பூட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டேன். நான் யூஎஸ்பி பூட் ட்ரைவுக்கு சூஸ் பண்ணிவிட்டு அது உள்ள விண்டோஸ்க்குள்ளே போகிறேன். இதில் இன்ஸ்டால் விண்டோஸ் வந்திருக்கு, அதனால் நான் கோ ஃபார் நெக்ஸ்ட் போயிட்டு இதில் வந்து ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர்னு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ட்ரபிள் ஷூட், ஆக்சுவலாக வந்து ட்ரபிள் ஷூட்டில் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸு, கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் என்னன்ற ட்ரைவ் என்னன்னு தெரியணும், அதனால் டிஸ்பார்ட் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் போயிட்டு நான் நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து லிஸ்ட் வால்யூம்னு கொடுக்க போகிறேன். லிஸ்ட் வால்யூம், ரைட். இதில் லிஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக உள்ளது ரிமூவபிள் ட்ரைவு, மேலே உள்ளது பூட் பார்ட்டிஷனுடைய பூட் லோடர்னு சொல்லுவாங்க, அதோடைய ட்ரைவு. இதுதான் வந்து இ ட்ரைவு, 223 GB இருக்குது இ ட்ரைவு. இதுதான் சி பார்ட்டிஷன், இதில் தான் விண்டோஸ் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுறேன். இ டிரைவர் ஈக்குவலன் டிஐஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிஷன் வந்து விண்டோஸு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சி ட்ரைவ். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு யூட்டில்மேனை வந்து சிஎம்டியாக மாற்றணும். அது மாற்றிட்டாலே நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக கமாண்ட்ஸ் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். அதுக்கு வந்து cd/windows/system32 இந்த ஃபோல்டரில் போயிட்டேன். டிஐஆர் போட்டு cmd .exe போடுறேன். ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைல் இருக்கான், நான் 100% இருக்கும். ஸோ உங்களுக்காகவும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். dir utilman.executable ஃபைல் இருந்தால .exe, ரைட். ஸோ exe ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறதுன்றது தான் பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா மறுபடியும் பழைய நிலை எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ஃபைல் தேவைப்படும். இது எல்லாமே டாஸோடைய கமாண்டு. காப்பி cmd.exe நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு ஃபைலில் cmd1.exe போட்டுக்கிறேன். அடுத்தது காப்பி utilman.exe utilman1.exe சேவ் பண்ணேன். ஸோ ஐ டேக் பேக்கப். இதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து இந்த பழையபடி எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் ஆகும், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரிஜினல் யூட்டில்மேனை டெலிட் பண்ணிடலாம். .exe யூட்டில்மேன் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக சிஎம்டியை வந்து நம்ம cmd.exe என்ன பண்ண போகிறோம், utilman.exe மாற்ற போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எக்ஸிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. மறுபடியும் வந்து கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ கண்டினியூன்னு கொடுக்குறேன். கண்டினியூன்னு கொடுத்தேன். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் விண்டோக்கு வந்துட்டோம். இந்த நடுவில் உள்ள ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சிஎம்டி டூல் வந்து வரும். இதில் வந்து நம்ம ஒரு கமாண்ட் வந்து கொடுக்கணும். என்ன கமாண்ட்னா கண்ட்ரோல் யூசர் பாஸ்வேர்ட்ஸ் டூல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, எஸ்கே இருக்குது, 2 இருக்குது. இதில் சூஸ் பண்ணி நான் ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். சரியா, இதுலேயே வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன்.
ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஜென்யூன் காஸ்ட் மட்டும்தான் பண்ணுறது. இது என்ன பர்பஸ்க்காகனா, இப்போ திடீர்னு லேப்டாப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலன்னா மறந்துடுவாங்க. ஒரு சில பேர் ஞாபகம் மறதியா இல்லை குழந்தைங்க யாரோ பாஸ்வேர்டு கவரப் பண்ணிடுவாங்க. அது போல் நேரத்தில் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸு மற்ற ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. சரிங்களா? பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. சிம்பிள். நீங்கள் இதை லாகின்ல ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிங்கனாலே பிளாங்க் பாஸ்வேர்டாக வரும். நீங்கள் உள்ளே போய் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வீடியோட பர்பஸ். வந்து பாஸ்வேர்டு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்போ யூசர் அக்கௌண்ட் ஏதாவது இருந்தால் அதோடைய பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு தான். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.